அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோஷந்தோ. சிவலோகநாதன் வித்யா இலங்கையில் கடந்த 2015 மே மாதம் 18 வயது நிரம்பிய ஒரு பாடசாலை மாணவி 9 கைவர்களால் நயவஞ்சகமாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறுதியில் தற்கொலையாக அதை சித்தரித்து நாடகமாடிய கைவர்களுக்கு கடவுளாக பார்த்து தண்டனை வழங்கிய சம்பவம் 2017 நிறைவேறியது. இருந்தும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் இன்னும் தப்பிக்கத்தான் முயற்சி செய்கிறார்கள். ஸோ அந்த வகையில் இந்த பிரதான குற்றவாளிக்கு உதவிய ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இன்றைய தினம் வவுனியா நீதிமன்றத்தில் 4 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இது தொடர்பான முழுமையான காணொலி தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ வச்சுட்டு பார்க்கும் முதல்ல இதுவரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி பிரயோசமான வீடியோக்கள் நான் ஃபியூச்சரில் போடும்போது உங்களோட கண்ணுக்கு தென்படக்கூடியதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். சிவலோகநாதன் வித்யா கடந்த 2015 மே மாதம் 13ஆம் தேதி காலையில் வீட்டிலேருந்து பாடசாலைக்கு செல்ற மாணவி. இரவாகி கூட வீடு திரும்பல. பெற்றோர்கள் பதட்டத்தில் தேடி திரிகிறாங்க, பிள்ளைன்னு சொல்லி. அது அப்படியே ஊர் மக்கள் மத்தியில் பரவி ஊரே பயந்து போயிருக்குது இந்த பெண் பிள்ளையை காணலன்னு சொல்லி. 18 வயது நிறைந்த ஒரு மாணவி பாடசாலைக்கு சென்று வீடு திரும்பலன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பயம்தான். பெற்றோரை விட ஊர் மக்களுக்கும் அக்கறையும் பயமும் இருந்தது. 14ஆம் தேதி இந்த மாணவியை கண்டுபிடிக்கிறாங்க. மிகவும் கொடூரான முறையில் சிதைக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சடலம், அதாவது அந்த மாணவியின் உடல் இருந்த நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கைவர்கள் எந்தவித கருணையுமின்றி மிக கொடூரமான முறையில் கொலை செய்து அதை ஒரு தற்கொலையாக சித்தரிக்க நாடக முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்தும் இந்த கொலையின் முக்கிய சூத்திரதாரி சசிகுமார், மகாலிங்கம் சசிகுமார் அல்லது சுவிஸ் குமார் என்று அழைக்கப்படும் நபர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல இருந்த ரீதியில் அந்த புங்குடுதீவு மக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். காலப்போக்கில் இது தொடர்பான வழக்குகள் இடம்பெற்று நடந்து கொண்டிருந்தது. 2017ஆம் ஆண்டு இந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த பிரதான சூத்திரதாரிக்கு உதவினார் என்ற குற்றத்துக்காக இன்று வவுனியா நீதிமன்றத்தில் சப்ரஹம மாகாணத்தின் பதில் துணை போலீஸ் அதிகாரி லலித் ஜெயசிங்க அவனுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 2015 மே மாதம் பாடசாலைக்கு சென்ற 18 வயது ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்த குற்றவாளி பிரதான சூத்திரதாரியை தப்பிக்க வைக்க முயற்சி செய்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கு இன்றைய தினம் வவுனியா நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. இந்த லலித் ஜெயசிங்கவுக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. இந்த வழக்கின் ஆரம்ப பகுதியை நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மிகவும் குறுகிய காணொலியில் உங்களுக்கு ஸ்வீட் அந்த விளக்கத்தை சொல்லி விடுறேன். அதாவது சிவலோகநாதன் வித்யா கடந்த 2015 மே மாதம் 13ஆம் தேதி பாடசாலைக்கு காலையில் சாதாரணமாக ஒரு பாடசாலை மாணவர்கள் வெளிக்கிட்டு போகிற மாதிரி அவன் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு போகிறான். ஆனால் அவன் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு போகும்போது தாய் தந்தையருக்கு ஏதோ பிள்ளை பாடசாலைக்கு போகுதுன்ற அந்த சாதாரண ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அதை பற்றி பெருசாக அலட்டி கொள்ளலாம். ஆனால் பாடசாலைக்கு சென்ற மாணவி இந்த 9 கைவர்களாலும் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு உடல்களை சிதைச்சு அதை கடைசியாக தற்கொலை முயற்சியாக மாற்றுறதுக்காக பல வேலைப்பாடுகளை பார்த்துருக்காங்க. புள்ள வீடு திரும்பல, எங்கேயும் தேடி கிடைக்கல. இறுதியாக ஒரு மரத்தடிக்கு பின்னால, அதாவது 14ஆம் தேதி மே மாதம் 2015 ஒரு சடலம் கண்டெடுக்கப்படுது. மிகவும் கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்ட வகையில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு முக்கிய குற்றவாளிகளாக 9 பேர் கைது செய்யப்படுறாங்க. இதுல பிரதான சூத்திரதாரியாக இந்த மகாலிங்கம் சசிகுமார் என்ற நபர் அல்லது சுவிஸ்குமார் என்று அழைக்கப்படும் நபர். இவர் உடனடியாக இந்த பிரச்சனைகள் வெளிச்சத்துக்கு வரும்போது சுவிஸுக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளையில மக்களால் பிடிக்கப்பட்டு இவர் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு இந்த 9 நபர்கள் தொடர்பான சகல விளக்கங்களும் சகல ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுது. காலம் கடந்தாலும் 2017ஆம் ஆண்டு இந்த 9 பேர்ல 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதோடு இவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்படுது. அந்த வித்யா கொலை வழக்கு நடந்த கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாரும் எல்லா இடமும் ஆர்ப்பாட்டம் செய்ய வருகிறார். இலங்கை பூராகவும் வித்யாவுக்கு நீதி வேண்டி போராட்டங்கள் இடம்பெற்றது. அரசு அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், நீதிமன்றத்தில் எல்லாரும் குற்றவாளிகளுக்கு சார்பாக செயற்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் கூட பெரிய ஒரு முருகல் நிலை ஒன்று உருவாகி நீதிமன்றங்களுக்கு மேல தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருந்தது. நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச விஷயம். இந்த 2017ஆம் ஆண்டு இந்த தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் மக்கள் இலங்கை மட்டுமன்றி இந்தியாவில் கூட வித்யாவுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி நிறைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும்
இடம்பெற்றது நீங்கள் அறிந்த விஷயம். அதன் பின்னரே இந்த 9 குற்றவாளிகள்ல 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு 2 பேருக்கு சிறைவாசம் ஆயுள் தண்டனையாக தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இருந்தும் பின்னால ஆட்சி மாற்றங்கள் காரணமாக இந்த தண்டனைகள் ஒரு நிலையற்ற தன்மையில இருப்பது இன்னும் மக்களுக்கு நம்பகத்தன்மை அற்றே மக்கள் வாழ்கின்றனர் இந்த நீதித்துறையின் மேல. இலங்கை நாட்டை பொறுத்தவரை வித்தியாவிர கொலை வழக்குக்கு அப்பால் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்படியான பயங்கரமான கொடூரமான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த வழக்கு தொடர்பாக அலட்சியமாக செயற்பட்ட காவல்துறையினர் மீது மக்கள் மத்தியில பலத்த கண்டனங்கள் உருவாகும். அக்காலகட்டத்தில் நீதிமன்றங்களோ சரி, போலீஸ் உத்தியோகர்களும் சரி, நடவடிக்கைகளை மிக துரிதமாக மேற்கொள்ளாது அலட்சிய போக்கில் தாமதப்படுத்திய சம்பவங்களும் சர்வதேசம் அறிந்த உண்மை. இன்று வரை நித்யாவின் கொலை வழக்கு தொடர்பான சரியான முடிவுகள் இன்னும் மக்கள் மத்தியில நம்பகத்தன்மை உடைய வகையில் இன்னும் தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், ஐயா இளஞ்செழியன் அவர்கள் இதுல இன்வால்வ் ஆகி செயற்பட வேளையில் கூட சினிமா பாணியில நிறைய சம்பவங்கள் இடம்பெற்று ஒரு சில உயிர்களும் பறிக்கப்பட்ட சம்பவங்கள் நீங்கள் அறிந்த விஷயம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்னும் இத்தனை வருடங்கள் கடந்து கூட பெண்கள் மத்தியில இலங்கையில பெண்களுக்கான நீதிக்காக எந்தவித சட்டங்களும் ஒழுங்கான முறையில இல்லை. சர்வதேசம் இன்றைக்கு இந்த கொலை வழக்குக்கு அப்பால் பிறகு இலங்கையில பெண்களுக்கான நீதி ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் இலங்கையில இன்னும் பல சட்ட திருத்தங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அழுத்தங்களை பிரயோகிச்சு கொண்டு இருந்தாலும் இலங்கை இது தொடர்பாக எந்தவித மாற்றமும் ஒரு நுண்ணளவு மாற்றம் கூட இதுவரைக்கும் மேற்கொள்ள இல்லை. ஸோ இந்த கைதிகள் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அல்லது இந்த தண்டனைகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தற்போது இருக்க அனுகுமார திசாநாயக்கா ஆட்சியில, அதுவும் ஒரு பெண் பிரதமர் பதவி வகிக்கும் இந்த ஆட்சியில கட்டாயம் பெண்களுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். தற்போது வித்யா கொலை வழக்குல முதலாவது மக்கள், அதாவது வித்யாவின் குடும்பத்தினருக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் வகையில பிரதான சூத்திரதாரியான சசிகுமார், மகாலிங்கம் சசிகுமார் அல்லது சுவிஸ்குமார் என்று அழைக்கப்படுற நபருக்கு உதவியதாக ஒரு போலீஸ் அதிகாரிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இது உண்மையிலும் நீதித்துறையில வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மேலும் இதனூடாக எனவே பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம். இந்த போலீஸ் அதிகாரியின் கைதுக்கு பின்னர் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு இலங்கையின் சட்டப்படி மரண தண்டனை நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது அவர்கள் காலமாகவே சிறைச்சாலையில அவர்களது வாழ்க்கை காலத்தை கழிப்பார்களோ? ஆயுள் தண்டனை விதித்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் அப்படியே எந்த செத்து போனாலும் பரவாயில்ல, வெளியே வர வேண்டாம். ஆனா இந்த மரண தண்டனை விதித்த இந்த 7 பேருக்கு கட்டாயம் ஒரு மரண தண்டனை கொடுத்தார்களா இருந்தா வித்யாட ஆத்மா சாந்தி அடையும், மற்றோட வித்யாட குடும்பம் கொஞ்சம் சந்தோஷப்படும். மகள் போன துக்கத்தை விட இந்த கொடூர கைவர்களால மீண்டும் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது. அதனால இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் வித்யாட ஃபேமிலி இல்ல, இந்த இலங்கை வாழ் பெண்களே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க கட்டாயம். ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில இந்த நீதித்துறை எப்படி அமையப்படுதுன்னு சொல்லி. தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னா நீதித்துறை எந்த அளவுக்கு மக்களால் கேவலப்படுத்தலுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இருக்கிற ஆட்சியில நீதித்துறைக்கு நடந்த ஒரு அவலம் தான் நீதிமன்றத்தில் நடந்த கொலை சம்பவம். ஸோ இது மிகவும் இலங்கை நீதி தொடர்பான ஒரு பாரதூரமான ஒரு சந்தேகத்தை சர்வதேசத்தில் உருவாக்கி இருக்குது. இது ஒரு பூகம்பமாக வெடிச்சிருக்குது. இலங்கை நீதித்துறையில பாதுகாப்பு துறையில தன்மையை வெளிக்காட்டிருக்குது. இப்படி நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு கொலைச்சம்பவம் இடம்பெற்றிருக்கையில் சாதாரண மக்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்குது. ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் வித்தியாட கொலை வழக்குக்கு ஒரு நீதி கிடைச்சி கொண்டிருக்குது. அந்த வகையில் இந்த போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறது. 4 வருடம் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதே போல மீதம் இருக்கிற இந்த 9 கைவர்களும் அவர்கள் 9 பேருக்கும் மரண வெப்ப சம்பவிக்குது. அப்பதான் இந்த வித்தியாட கொலை வழக்குல சரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொருந்தது பார்ப்போம். அரசாங்கம் வழங்குதா இல்ல அந்த ஆண்டவன் வழங்குதான்னு சொல்லி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.